இப்போ ஒரு கொதி வந்தா சும்மா ஒரு கலர் அவ்வளவுதான். ரைட். ஒரு கொதி வந்து இறக்கணும். கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. சும்மா ஒரு 5 நிமிஷம். மீண்டும் லயன் செஃப் மதியழகன். இன்னைக்கு கிராமத்து கவலை மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது கிராமத்தில் முழுக்கமாக கிராமத்தில் வில்லேஜில் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்தாங்க கடை எடுத்துங்க. வெங்காயம் தக்காளி போடுங்க. ஒரு வெங்காயம் 2 தக்காளி பூண்டை போடுங்க. பாருங்க பூண்டு. மல்லித்தூள் போடுங்க. அப்படியே போடுங்க. மல்லி கொத்தமல்லி போட்டுட்டேன். மிளகாத்தூள் போடுங்க. பாருங்க ஒரு 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 3/4 ஸ்பூனுக்கு கிட்ட மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு குழம்பு மிளகாய் போடுங்க. 1 2 2 அதான் இந்த 2ன்னு வச்சுக்கோங்களேன். போதும் 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 2. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் அதான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நாங்கள் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி அதில் ஊற்றிருக்கேன். நல்லா நல்லா ஃபுல்லாக ஊற்றுங்க. நல்லா பசங்க நல்லா பசங்க நல்லா இது லிங்கேஷ் கிச்சனுங்க. லிங்கேஷ் தமிழ் சேனல். யாரும் அது புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த குழம்பை மண் செட்டில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மண் செட்டில் தான் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு செய்யறது நல்லா இருக்கும். ஸ்டவ் பற்ற வைங்க. புளி மட்டும் தான் ஊற்றிருக்கோம். இதோட ஒரு கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வைங்க. டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கண்டிஷனில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிளகாத்தூளோ இல்லை புளியோ கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். போதும் போதும். ஸ்டவ் பற்ற வைங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இது நல்லா கொதி வந்த பிறகு தான் இப்போ எல்லாமே நல்லா கொதித்த பிறகு தாளிக்கணும். தாளித்த பிறகு தான் இந்த மீனை எடுத்து போடுறாங்க. 1/2 கிலோ கவலை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. 1/2 மீன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. யூஸ் பண்ண பண்ணணும். இது நல்லா கொதி வந்த பிறகு தாளிக்கணும். இப்போ இவ்வளோதான். இப்போ பச்சை மிளகா போடணும். இப்போ பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா அது போட்டு ரொம்ப பெசஞ்சியா கை எரியும். அடுத்தது காரம் ஜாஸ்தி ஆகிடும். அந்த டேஸ்ட் மாறிடும். நமக்கு மீன் குழம்பு டேஸ்ட் மாறிடும். அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டுட்டு இது மாதிரி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம மீனை போட்டுட்டு தாளிச்சிட்டு மீனை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தாளிச்சிட்டு மீன் போட்டோம். சின்ன கடை நல்லா கொதிச்சுட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவை இருக்காது. வெந்தயம் மட்டும் போட்டாங்க மீன் குழம்புக்கு. வெந்தயம் மட்டும் போடணும் மீன் குழம்புக்கு. வேறு எதுவும் போட வேண்டாம். வேண்டாம், வெந்தயம் மட்டும் போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். உளுந்து அதே மாதிரி கையில் போடுறேன். அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. கையில் போட்டால் அவ்வளோ தெரியும். கடுகு 1/4 ஸ்பூன். என்ன பண்ணுவாங்க போட்டுக்கோங்க.
ஓப்பன் வச்சுட்டு ரைட். இப்போ மீன் நல்லா பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ மீன் போடும். இப்போ ஒரு கொதி வந்தா சும்மா ஒரு கிளறு அவ்வளோதான். ரைட். ஒரு கொதி வந்து இறக்கணும். கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. சும்மா ஒரு 5 நிமிஷம். வாவ், சூப்பர். நல்லா இருக்கு. ரியல் நல்லா உடையாம அப்படியே இருக்கு. வா, கம்மா ஸ்மெல்ல உடனே சாப்பிடும் போல தோணுது. வாவ் 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 வாவ். ஆ, கிராமத்து சமையல்னா இதுதான் கிராம சமையல். கிராமத்து மீன் குழம்பு. அப்பா, எங்கள் பாட்டி விற்பாங்க மண் சட்டியில். என்னப்பா அழகாக இருக்கும் தெரியுமோ, அதே ஸ்மெல்லு சாப்பிட்டாதான் தெரியும். பக்கத்து வீட்டு பாட்டி, எங்கள் அம்மா மண்பானையில் வைக்கல, பக்கத்து வீட்டு பாட்டி மண்பானையில் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சாப்பிட்ருக்கேன் வாங்கி. சரி, இன்னைக்காக நான் சமைச்சு சாப்பிட. மீன் வேண்டாம், குழம்பு மட்டும். வாவ், பார்க்கும் போது வாயெல்லாம் ஊறுது. ஸ்மெல், ஸ்மெல் சூப்பர் ஸ்மெல். மண் சட்டியில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, ஓ ஓ ஓ ஓ, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுது, ஆயில் வேஸ்ட் ஆகுது, கேஸ் வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகுது. குயிக் பண்ணி சாப்பிட்டுடலாம். இனிமேல் இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. கவலை மீன் குழம்புக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.